கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 4. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாம் இப்படியே தான் காலகாலமாக அல்லது நிரந்தரமாக இருக்கப் போகிறோம் என்று நினைக்கின்றார்கள். குறிப்பாக கடவுளை அறியாத இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் மீது தன் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு கூட இருக்கிறது. ஆகவே நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, யாரையும் ஒரு பொருட்டாக எண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு வேண்டியது என் திறமையினாலே, என் சாதுரிய ஞானத்தினாலே நான் உருவாக்கி கொண்ட ஒன்று, அது எனக்கு போதும் என்று நினைக்கின்றார்கள். இன்னொரு பக்கத்திலே பார்க்கும் பொழுது எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள். என்னுடைய தலையெழுத்து, என்னுடைய நிலை இப்படித்தான் நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. என் வாழ்க்கை ஒரு வேட்டையாடுகிற ஒரு வாழ்க்கையைப் போல நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையாக, அல்லது காற்று அடிக்கும் திசைக்கெல்லாம் பறந்து சென்று கொண்டிருக்கிறதே, காய்ந்து போன இலைகள் அவ்விதமாக நான் இங்கும் அங்கும் அலசடிப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் போல் இருக்கிறது. எனக்கென்று ஒரு நிலையான, ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்பொழுது உண்டாகும்? அதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை. இதே வண்ணமாக இருந்து என் வாழ்க்கையை நான் முடித்துவிட வேண்டும் போல் இருக்கிறதே என்று நினைக்கின்ற மக்களும் இருக்கிறார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அன்னாளுடைய வாழ்க்கை கூட ஒரு விதத்திலே பார்க்கும் பொழுது நான் 2ஆவதாக குறிப்பிட்டேன் அல்லவா, அப்படித்தான் இருந்தது. ஏனென்றால் அந்த வாழ்க்கையில் அந்த மகளுக்கு இருந்ததான ஒரு குறைபாடு அல்லது ஒரு ஏக்கம் எந்த விதத்திலும் எவராலும் அதை மாற்றி அமைப்பதற்கு இயலாத ஒன்றாக இருந்தது. இறுதியாக அந்த தாய் என்ன செய்கின்றாள்? கடவுளுடைய பாதத்தை போய் பற்றி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்க ஆரம்பிக்கின்றார். ஒருவேளை ஜபம் என்பது அன்னாளை குறித்து சொல்லும் பொழுது ஆர்ப்பாட்டம் நிறைந்த ஜபம் அல்ல, அந்த கட்டிடமே இடிந்து விழும் அளவிற்கு சத்தத்தை உயர்த்தி ஜெபித்த ஜபம் அல்ல, அருகில் இருந்தவருக்கு கூட கேட்காத ஒரு ஜபம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு கேட்டது. ஆண்டவர் இறங்கினார். ஆண்டவர் எது என் வாழ்க்கையில் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த காரியத்தை ஆண்டவர் கிருபையாக கொடுத்தார். அதன் மூலமாக அந்த மகளுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. ஆகவே அந்த தாய் அற்புதமான ஒரு பாடலை ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது குறிப்பிட்ட இந்த அற்புதமான வார்த்தையை தான் நாம் இப்பொழுது வாசித்து இருக்கிறோம். பலவான்களின் வில் முறிந்தது. இங்கே பலவான்கள் என்று குறிப்பிடப்படுகிறவர்கள் யார்? நான் துவக்கத்திலே சொன்னேன் அல்லவா, எனக்கானது எல்லாம் இருக்கிறது, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் நிரந்தரமாக இப்படித்தான் இருக்கப் போகிறேன் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்டவர்களுடைய வில் அல்லது ஆதாரமாக இருந்தவைகள் என்ன செய்கிறது? முறிந்து விட்டது. ஆனால் தள்ளாடினவர்கள் யார்? அந்த தள்ளாடினவர்கள் இந்த தாயைப் போலவே வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத, வாழ்க்கையை புரியாத அல்லது வாழ்க்கை இழந்து நிற்கின்ற, ஏங்கி கொண்டிருக்கிற தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறதான மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை தான் இங்கே தள்ளாடினவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். பலத்தினாலே
இடை கட்டப்பட்டார்கள், அவர்கள் நிரப்பப்பட்டார்கள், பலத்தினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதில் இருந்து உங்களுக்கும் எனக்கும் கடவுள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தி என்ன? யாருடைய வாழ்க்கையும் அப்படியே இருந்துவிடப் போவதில்லை. ஒருவன் கடவுளை மதியாமல் தன் சுய பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஓடுவானானால் அவன் வாழ்க்கையும் அப்படியே இருந்துவிடும் என்பதற்கு அர்த்தமோ அல்லது எந்த ஆதாரமும் இல்லை. அதே வண்ணமாய் கடவுளை நம்பின ஒரு கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு வாழ்க்கையில் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக, கண்ணீரின் பாதைகளுக்குள்ளாக, அல்லது பலவிதமான தேவைகள் நிறைந்து, ஆனால் தேவைகளை எப்படி நான் பூர்த்தி செய்ய போகிறேன் என்ற வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் இருப்பார்களானால் அவர்களுடைய வாழ்க்கையும் அப்படியே இருக்க போவதில்லை. ஏனென்றால் கடவுள் எதையும் எப்படியும் எந்த நேரத்திலும் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். குறிப்பாக கடவுளுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலையை பார்த்து கலங்கி, ஆம் என்னுடைய நிலை இதுதானோ என்று நினைக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கடவுள் நம்முடைய காரியத்தை மாற்றுவதற்கும் நம்மை உயர்த்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அருமையான இந்த தாய் அன்னாள் அவர்களுடைய வாழ்க்கையில் கடவுள் எவ்விதமாக அந்த மாற்றத்தை கொண்டு வந்து அந்த மகளுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றினாரோ, அதற்கு முந்தின வசனங்களிலே அந்த மகள் இப்படியாய் சொல்லுகிறாள், என்னுடைய கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லுகின்றார். அந்த தாய்தான் முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது முதல் அதிகாரத்தில் அவர் அழுது கொண்டிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இரண்டாம் அதிகாரத்தில் அந்த மகளுடைய வாழ்க்கை நிலையே மாறுகிறது. நான் கர்த்தருக்குள் களி கூறுகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை கூட கர்த்தர் ஒரு நாள் அப்படி மாற்ற முடியும். நம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், நமக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளும் கொடுக்கப்படும், நாம் விடுவிக்கப்படுவோம், பலப்படுத்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏனென்றால் அன்னாளுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்ட கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றார். அவர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார், நித்திய கரங்கள் உன்னை நடத்தும் என்று சொல்லி. ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்தும், நம்மை பலப்படுத்தும். ஆகவே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், இதுவும் கடந்து போகும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, பலவான்களுடைய வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். ஆண்டவரே, நீர் எங்களை மாற்றி அமைக்கின்ற கடவுள். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களுக்கு சாத்தியமில்லாத எதையும் நீர் சாத்தியப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாகிய அநேகருடைய வாழ்க்கையில் கனவாய் நிற்கிற அநேக காரியங்களை நீர் கரத்திலே கொண்டு வந்து கொடுக்க போகிறீர். தீராத கடன், தீராத வியாதி, தீராத பிரச்சனை, தீராத தோல்வி, தீராத ஏமாற்றங்கள், இவை எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய பிள்ளைகளை பலத்தால் இடைக்கட்டி நீர் காத்து தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். திருக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அர்ப்பணிக்கிற ஐயா, இவ்விதமான மிகுந்த பாரத்திற்குள்ளாய் கண்ணீருக்குள்ளாய் இருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் இடைப்பட்டு இந்த பிள்ளைகளை தொட்டு அந்நாளை போல உமக்குள்ளாய் களி கூறும்படியான பாக்கியத்தை கடவுள் தரும்படி செபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.